ஹாய் ஆல் ஜான் 11 அன்னைக்கு நீங்கள் கொடுத்த விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அந்த டே எப்படி போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த அன்னைக்கு பர்த்டே கேக் ருக்ரா கேக் ஹவுஸில் கேசர் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளேவர் திகட்டவே இல்லை, சூப்பராக இருந்தது. அதிகம் கேக் வெட்டவே விடாமல் அந்த சாக்லேட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுலே இருந்தால் அப்புறம் வெளியே கேக் வெட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் எடுத்துகிட்டு 1 minute ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கணும். எக்ஸ்பெஷலி நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காத அந்த கண்ணை சுற்றி இருக்க இடம் எல்லாத்துக்குமே நீங்கள் லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி எப்போவுமே மசாஜ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெஷலி உங்களுக்கு பிம்பிள்லாம் இருந்ததுன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் உங்களுக்கு இப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஃபேஸ் அண்ட் நெக் ஈக்குவலாக நீங்கள் டைம் எடுத்து 1 minute மசாஜ் பண்ணணும். எவ்வளோ குவான்டிட்டி என்ன பிராண்டுங்கிறத விட ஃபேஸ் வாஷ் ப்ராப்பர் மசாஜிங்கில் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும்போது எக்ஸ்பெஷலி இந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் நோஸில், பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு எடுக்கும்போது அது எல்லாமே நீட்டாக வந்துடும். யூஸ்வலாக நான் சூப்பர்பான ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி டைம் இல்லை, அதனால சிகக்காய், பூந்தி கொட்டை, அதுக்கப்புறம் அம்லா இந்த 3மே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடரில் கொஞ்சமாக வாட்டர் அண்ட் 2 drops ஆஃப் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 minutes ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ மீன் வாயில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நைட் ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் எடுத்து வைக்கல. யூஸ்வலாக நைட்டே நான் எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிடலாம். நான் ஒரு டிஷ்யூ போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு காட்டன் கிளாத் தான் போட்டிருக்கேன். டிஷ்யூனா மாற்றிட்டே இருக்கணும், பட் காட்டன் கிளாத்னா வாஷ் பண்ணி போட்டுட்டா போதும். இதுவும் தண்ணி அப்சர்வ் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். ஸோ ட்ரெஸ் எல்லாமே பிளாக் பேஸில் தான் இருந்துச்சு. நான் எதுவும் ஸ்பெஷலாக வாங்கலை, போடாமே நிறைய வச்சுருந்தேன். ஸோ இதுக்கும் பிளாக் பாட்டம் வரும். ஸோ ஒரு வழியாக பிங்க் பாட்டம் வர மாதிரி இந்த பீச் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சிடிஎம் ரொட்டீன் டோனர், ஃபேஸ் வாஷ் பண்ணுற டோனர் நல்லா டேப் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம அம்மா எர்த்தோட ஆப்பிள் சிடார் மாய்ஸ்சரைசர் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹேருக்கு சீரம் டிப்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அன்னைக்கு காலேஜில் பொங்கல் டே செலிப்ரேஷன். ஸோ அப்போ சாரீ வியர் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரே ஆசோலேஷனில் நான் சாரீ அந்த அன்னைக்கு போடலை. ஸோ என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒரு பாட் வாங்கிட்டு போனேன். அந்த அன்றைக்கி ரயில்வே கேட் போட்டு இன்னுமே லேட் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு மெயினாக கோலம் தான் அழகே. சூப்பராக அட்ராக்டிவான கலர்ஸில் பெரிய பெரிய ரங்கோலிலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் அழகாக ரங்கோலி போடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பானையில் பொங்கல் சூப்பராக பொங்கிடுச்சு, கிழக்கு பார்த்தே பொங்கிடுச்சு. பர்த்டே அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனும் காலேஜில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கூடவே ஒரு குட்டி பாட் டெக்கரேஷனுக்காக அதுதான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் சுண்டல் எல்லோரும் சாப்பிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
ஈவினிங் ஸ்நாக் பிரெட் பிஸா பண்ணலான்னு ரெடி பண்ணுறேன். எனக்கு பிஸா சாஸ் இல்லை, மோமோஸ் சட்னி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் டொமேட்டோ கெச்சப்பில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிஸா சாஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சாண்ட்விச் பிரெட் எடுத்துகிட்டு கார்னர்ஸ் எல்லாமே வாட்டர் வச்சு நனைச்சிக்கோங்க. இந்த தண்ணி போடுறதுனால நமக்கு இன்னொரு பிரெட் வைக்கும்போது நல்லா ஸ்டிக் ஆயிரும். யூஸ்வலாக நம்ம பிரெட் பிஸா பண்ணும்போது சாகியாக இருக்கும் பிரெட், பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்ச சீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டன்ட் சீஸ் ரெசிப்பியில் இருக்க இன்ஸ்டன்ட் சீஸ் கூட இதில் ஆட் பண்ணலாம். நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு ப்ரெட் எடுத்து அதே மாதிரி கார்னர்ஸ் நினச்சிட்டு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரெட் வந்து பிஞ்சிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பிஸா சாஸ்னு எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மோமோஸ் சட்னியோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பட்டர் எடுத்து பேனில் வச்சு அந்த ப்ரெட்டை வச்சுருங்க. இப்போ அந்த சாஸ் மேலேயும் நான் கொஞ்சமாக சீஸ் போட்டிருந்தேன். இது வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும். அடுப்பை மெதுவாக வச்சு கரெக்டாக 30 செகண்டில் மெல்ட் ஆயிரும். இது மேலே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் ஆனியன் வச்சிடலாம். மறுபடியும் 30 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. செம்ம சீஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி பேஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் களைச்சி போட்டிருந்தது அப்புறம் மடிக்காத துணி எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். மார்னிங் தான் லோட் போடுவேன். அது வரைக்கும் இது இந்த கார்னரில் இருக்கட்டும். இப்போ வந்து தீந்து போன ஃபேஸ் வாஷை நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே சில இதெல்லாம் அந்த எண்டில் வந்து சிக்கியிருக்கும். ஸோ அதெல்லாமே நீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூத் பேஸ்ட்டும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம். இதில் வந்து நான் சாக் பீஸ் போட்டு வச்சுருக்கேன், ஹேண்ட் சாக், பிகாஸ் அடிக்கடி இது கையில் படாமல் இருக்கும். இந்த க்யூட்டான க்ரீம் டியூப்பில் நான் வந்து நெயில் கிளிப்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ். இதில் வந்து நான் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ அப்படியே ஃபேஸ் மாஸ்க் ஆர்டர் போட்டிருந்தேன். இது சூப்பர்பான பிராண்ட். இன்னர் வியர்ஸ் எல்லாமே இந்த பிராண்டில் செம்மையாக இருக்கும். பிகாஸ் நிறைய மாஸ்க் வாங்கினாலும் கொஞ்ச நாளே எலாஸ்டிக் போயிடுது அடிக்கடி வாஷ் பண்ணுறனால. ஸோ இதோட எலாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குது. நேவி ப்ளூ வந்து எல்லா கலருக்கும் செட் ஆகும். இதில் பியூட்டிஃபுல் போல்கா டாட்ஸ் இருக்குது. எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே இது எல்லாமே செட் ஆகும். இந்த பிளைன் வந்து நான் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேன். உள்ளேயே வந்து ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேசபிள் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இப்படி தான் நான் என்னோடய தோடு எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தெர்மோகோலை ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதில் நம்ம இந்த மாதிரி சொருகி வச்சிடலாம். இதனால் ஈஸியாக எடுக்க முடியும். டக்குன்னு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னோடய ஓல்டு கலெக்ஷன்ஸ். நான் காலேஜ் யூஜி பண்ணும்போது வாங்கினது. இதோட பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அது நல்லா எடுத்து ஒரு நாள் விளையாண்டுட்டு அதனால் இப்படி பண்ணி வச்சுருக்கான். இல்லைன்னா அது சூப்பர்பான மெத்தட். வருஷக்கணக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் அமேசானில் இன்னொன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டர்ட் போடுறதுக்கான ஒரு ஆர்கனைசர். இது வந்து எப்படின்னா நம்ம தோடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தோடெல்லாம் போடுறதுனா இடம் பத்தலைன்னா நீங்கள் அந்த பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஸ்டர்டெல்லாம் போட்டேன். ஒரு 4-5 போட்டுட்டு எடுத்து பார்த்தேன். பட் வந்து கையே உள்ளே போக மாட்டேன்ருச்சு. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த தெர்மோக்கோல் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியும். பட் இது என்னடா இது உள்ளே போகிற மாதிரி இருக்கே, அதனால் நம்ம பழைய மெத்தடே யூஸ் பண்ணிடுவோன்ட்டு அந்த தெர்மோக்கோல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் அதிலே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிட்டேன். இந்த ஆர்கனைசர் வந்து பெரிய பெரிய தோடு தான் போட முடியும் அப்படின்ட்டு பெரிய தோடெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி கசாமசான் இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு நீட்டாக ஜம்காஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். இது வந்து 1 கிராம் கோல்டு. அப்படியே ஒரே ஒரு பெரிய ரிங் இருந்துச்சு, அதுவும் இதிலே வச்சிட்றேன். இது வந்து சில்வர் ஃபினிஷிங். நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். பியூட்டிஃபுல் ஸ்டட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. டக்குன்னு பார்த்து நம்ம பிக் பண்ணிக்க முடியுது. பெரிய தோடாக இருக்கனால குயிக்காக எடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த டிவைடர்ஸையும் நம்ம வச்சிடலாம். வேணுங்கிறப்ப அந்த டிவைடர்ஸ் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். குவாலிட்டி பிளாஸ்டிக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் Jan 18 அதிகன் பர்த்டே அப்போது நான் வந்து வைரலான பின்னட்டா கேக் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய் பாய். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. எது இருக்குது? அம்மா கட் பண்ணவே இல்லை. அம்மா சாக்லேட். சாக்லேட் எனக்கு ஒரே சீரு. சாக்லேட் இல்ல கிரீம் இங்க பாரு, கட் பண்ணாதே வருமா? பாக்கலாம். அது போதும் சாமி, கொடுத்துருங்க.